தோழர்களே, வேதனையோடு பதிவு பண்ணுறேன். 90 நாளில் முடிக்க வேண்டிய வழக்கு இது. இன்றைக்கு 4 வருடம் 2017 19 வரை இந்த பெண்கள் குழந்தைங்க சீரழிக்கப்படுறாங்க. 20வது வருஷத்தில் தொடங்கின வழக்கு இன்றைக்கு 24 மிகவும் சிரமத்தோட நான் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுன்னு சொல்லி அடித்து முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு விட்டா இன்னும் 1 வருஷம் இழுத்துருப்பான் டிஃபென்ஸ். இதுதான் அப்படி ஒரு ஸ்பெஷல் சட்டம் நமக்கு அதை மாக்கணும். இதில் இழப்பீடு என்பது மட்டுமல்ல, சாட்சி சொல்ல வர அதுல இருந்து அவங்களுக்கு நம்ம SC ST சட்டத்தில் அவங்களுக்கு இது உண்டு, போக்குவரத்துக்கு. அதே மாதிரி இழப்பீடு கூட ஸ்லேஷாக கொடுப்பாங்க. முதல்ல FIR போட்டான ஒரு அமௌண்ட்டு 30%, அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போட்டோன்னே மெடிக்கல் செட்ஸ்க்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இது அவங்களுக்கு பணம் என்பது தேவை என்பது அல்ல. இப்படிப்பட்ட தங்களை இழந்து ரொம்ப வேதனையாக பதிவு பண்ணுறேன். இன்றைக்கு நேற்று நான் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன். 4 நாளைக்கு முன்னாடி அந்த குழந்தைகிட்ட அவள் அம்மான்னு என்னை கூப்பிடுவா. அம்மா நம்ம இது அம்மா தயவுசெய்து அந்த கேஸை பற்றி என்கிட்ட பேசாதம்மா, எனக்கு பிடிக்கலம்மா. ஏண்டாம்மா? பயமாக இருக்குமா, யாருக்காவது அது தெரிஞ்சிருமோனும். அவள் எவ்வளோ அருமையாக சாட்சி சொன்னாலாம். வேற எந்த சாட்சியங்களும் சைட்டேஷன்ஸும் லாவும் தேவையில்லை. அவள் சொன்ன ஒரு வாக்கு மூலம் மட்டும் போதும் இவர்களை தண்டிப்பதற்கு. அவ்வளோ அருமையாக சொன்ன பொண்ணு அழகாக சொல்ல, வேணாம் எனக்கு பயமாக இருக்குமா, யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு. உண்மையாக 4 நாள் அழுதன் தோழர். இவங்களுக்காக மட்டும் இல்லை, நான் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட குழந்தைகளை என்னோடு வாழ்ந்திருக்கேன், என்னோட படிக்க வச்சுருக்கேன். அதில் இன்னொரு பொண்ணு கேட்பா, நாங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். நாங்கள் தப்பு என்ன செஞ்சோம்? இதில் அந்த குழந்தை என்னப்பா தப்பு செஞ்சிச்சு 7 வயசு 9 வயசில்? சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குதும்மா, அதை பேசாதீங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பேச பிடிக்கலம்மா, அதை வேற பேசுங்கம்மா. அப்படியே என்னை முழுக்கி எடுத்துருச்சேன்னு. இதுதான் தோழர் சமூகம். ஏழைக்கும் பெண்களுக்கும் கடைநிலையில் இருக்க தலித்துகளுக்கும் எதையுமே பேச முடியாது. இருளருக்கும் தலித்துகள் எல்லாம் கடைநிலையில் இருக்க. இப்போ நரிக்கிறவரோட நேற்று கூட்டம், என்ன தான் நீங்கள் பண்ணீங்கனாலும் சில விஷயங்களை தாண்டி இந்த அரசும் ஏற்றுக்கொள்வதில்லை, எதுவுமே ஏற்றுக்கொள்வதில்லை. சட்டங்கள் இருக்கலாம். இந்த சட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அது எப்படி கண்காணிக்கப்படுகின்றது, அதை எப்படி இஃபெக்டிவாக கொண்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதுதான் இந்த மானிட்டரிங் கமிட்டியோட வேலை. இதை மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். மசோதா எதை வேணாலும் ஏற்றலாம். சட்டத்தில் பேரை சமஸ்கிருதம் மாட்டிட்டா நீதி வந்தே போகுது நீதிமன்றங்கள்ல. தோழர்களே, இது பம்மாத்து. இந்த மனுசத்திர மைண்ட்செட்ல இன ரீதியான விஷயங்களை அதாவது மொழி ரீதியாக எல்லாத்தையும் திணிச்சிட்டு அதில் பெண்களுக்கான சட்டங்களை நிறைய பாதுகாப்பு இருக்கு. என்ன மரண தண்டனை கொடுக்கலாம், நாங்கள் கேட்டோமா? உங்கள்கிட்ட மரண தண்டனை கேட்டோமா? பெண்கள் நாங்கள் கேட்டோமா? ஏய், என்னைய பாதுகாக்கிறதுக்கு நீ இல்ல, என்னைய பலப்படுத்து, எங்க பிள்ளைங்களை பலப்படுத்து, கல்வி முறையில கரிக்குலத்துல கொண்டு வா மாற்றத்தை, சின்னத நர்சரியிலே கொண்டு வா, மார்ஷல் ஆர்ட்ஸ் சட்டத்தை ஒழுங்காக மானிட்டர் பண்ணு, சிறப்பான சட்டங்களை முறையாக ஸ்பெஷல் சட்டங்களை அதற்கான வடிவமை. இன்றைக்கு இதில் வெல்ல முடிந்தது என்றால் நாம் சாட்சியங்களை பாதுகாப்பதுதான். அது பெரிய ரிஸ்க் தோழர்களை செய்கிறவங்க. என்னை 12 தம்பிக்கு தெரியும், நைட்டு 11:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும் எம்எல்ஏ ஆட்கள் 30 பேர் கேரப் பண்ணி காரோடு வச்சுருக்காங்க. சாதி மறுப்பு திருமணம் செஞ்ச போது தூக்கிட்டு போகிறதுக்கு. என்னை மட்டும் இல்லை, அவங்களையும். ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. ஒரு வக்கீலோட தம்பி கொலை பண்ணுறாரு எங்கள் கோர்ட்டில். என்னை அதில் தலையிடக்கூடாதுன்றாங்க. நான் செஞ்ச ஒரே காரணத்துக்காக நைட்டு 1:30 மணிக்கு எங்களுக்கு ஆள் வந்துச்சாங்க. பெண்கள் தான் இருக்கோம், வந்தாங்க. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம். இது எங்களை பொறுத்தவரை இயல்பாக நடக்க வேண்டிய நடைமுறை. இதுதான் சமூகம். இதை புரிஞ்சிக்காம எப்படி வாழ்றது? இன்று அல்ல, ரீட்டா மேரி வழக்குலையும் அப்படிதான். இந்த பக்கம் இங்கிட்டு போகாதீங்க, உங்களை ரேப் பண்ண ஆள் வச்சுருக்கான். எல்லாருக்கும் இருக்கத்தாங்க எனக்கும். என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்போ அந்த பாதுகாப்பு தான். ஓடா, எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்க்குறேன். அந்த தீர்ப்பு நடக்கும்போதும் அந்த போலீஸ்காரவங்க பிள்ளைங்க பொண்டாட்டிங்கெல்லாம் என்னை அடிக்க வந்தாங்க. எங்கள் வழக்கறிஞர்கள்லாம் சுற்றி நின்று பாதுகாப்பு கொடுத்தாங்க. வாழ்க்கையில் எதையும் இழக்கலாம் தோழர்களே. நம் இலக்கை மட்டும் தவறவிட்ட கூடாது என்பதில் மட்டும் தான் தோழர்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய இளவர்களுக்கு இதைத்தான் அறிவுறுத்த வேண்டும்.
இதைதான் நாம் ஆணித்தரமாக நம்முடைய மண்ணிலே மணல்ல தண்ணி இறங்குற மாதிரி இறக்கணும். அப்படி செய்தோம் என்றால் இணைந்தெழுவோம் மட்டுமல்ல, சசிகாந்த் மாதிரி நிறைய சசிகாந்துகள் உருவாவாங்க. அதற்கான ஒரு தளமாக இந்த இணைந்தெழுவோம் தமிழ்நாடு அமையும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை.